இந்தியா பாகிஸ்தான் வார்ல வந்து திடீரென்று ஒரு திருப்பம், அதாவது சீஸ்ஃபயர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் தெரியும் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு சீஸ்ஃபயர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சீஸ்ஃபயருக்கு இந்தியா தரப்பிலேயும் ஓகே சொல்லப்படுகிறது, பாகிஸ்தான் தரப்பிலேயும் ஓகே சொல்லப்படுகிறது. இந்த சீஸ்ஃபயர் எல்லாம் நல்லம் அப்படின்னு சொல்லி வேலையில் இருக்கிற எல்லாருமே ஒரு சந்தோஷமா ஓகே இதெல்லாம் திருந்துருச்சு, இனி யுத்தமே இல்லை, எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது அப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் ஒரு 3 ஹவர்ஸுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் திரும்பவும் ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ஃபோர்ஸஸ் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அதோட விஷுவல்ஸ் கூட வருது. என்னென்னு சொன்னால் ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு போய் பார்த்தோம்னு சொன்னால் பாகிஸ்தான் ஃபோர்ஸஸ் சொல்லுது இந்தியன் ஃபோர்ஸஸ் தான் இந்த சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணிட்டாங்க, அதனால் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் வந்து இந்தியா தரப்பில் இருந்து சொல்லிச்சு பாகிஸ்தான் தான் இந்த சீஸ்ஃபயரை வந்து வயலேட் பண்ணிட்டாங்க, ஸோ நாங்கள் இவங்களுக்கு அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த சந்தோஷம் சீஸ்ஃபயர் ஆகிருச்சு, எல்லாரும் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கலாம், எந்த அட்டாக்கும் நடக்காது, ரீஜன் வந்து ஸ்டேபிளாக இருக்குமென்ற சந்தோஷம் மிச்சம் நேரம் இருக்கல, ஒரு 2 ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து திரும்பவும் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுலேயும் மிகப்பெரிய ஜோக் என்னன்னு சொன்னால் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கின்றவர்கள், நியூஸ் சேனல்ஸில் அவங்க பெரிய மீடியாஸ்ன்னு சொல்லிக்கொள்கிறவங்களும் கூட என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியன் மீடியாஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம்னு சொல்லி விக்டரியை டிக்ளேர் பண்ணுறாங்க. அதே டைமில் பாகிஸ்தானில் இருக்கின்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் விக்டரியை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ வந்து 2 தரப்புலையும் நாங்கள் வெற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி விக்டரியை டிக்ளேர் பண்ண சொல்ல வந்து சும்மா இருக்கின்ற இந்த குளோபல் கம்யூனிட்டிக்கு கட்டுப்பாக இருக்குது. யாரா வெற்றிட்டாங்க, சாரி நீங்கள் அடிச்சு கொண்டீங்க, நீங்கள் சண்டை போட்டீங்க, யார் வெற்றி பெற்றாங்க அது தேவையில்லை, எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குது அதுதான் முக்கியம். இன்னும் ஃபர்தர் எஸ்கலேஷன் வந்துருச்சு சொன்னால் நிறைய உயிர்கள் ஆபத்தாகும், அதே நேரம் நிறைய சேதமாகும். இது இல்லாமல் நீங்கள் 2 பேரும் சமாதானமாக இருந்தால் தான் இந்த உலகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் வெற்றி நீங்கள் வெற்றி என்று சொல்லி கடுப்பேற்றி கொண்டிருக்கிறாங்க. அதே டைமில் வந்து இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்ஸில் பழைய வீடியோஸையும் பழைய நியூஸையும் திரும்ப ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானில் எங்கேயோ நடந்த ஒரு அட்டாக் வந்து இது இந்தியாவில் தான் நடந்துருச்சு, இந்தியாவில் நடந்த அட்டாக் இல்லை பாகிஸ்தானில் தான் நடந்துருச்சு அப்படின்னு ஷேர் பண்ணுற. அதையும் தாண்டி கன்றாவி என்ன வந்து சொன்னால் ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு அடிக்கிற நேரம் வந்து அந்த ஏவுகணைகள் விழுகின்ற காட்சியை கூட நாங்கள் பாகிஸ்தானுக்கு அடிச்சிட்டோம், இங்கே பெஷாவரில் இப்படித்தான் விழுது, லாகூரில் இப்படித்தான் விழுது, அந்த காட்சிகளையும் இங்கே கொண்டு வந்து சம்பந்தமே இல்லாமல் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சோஷியல் மீடியா. அதே நேரம் வந்து சில நியூஸ் சேனல்ஸ் இருக்கின்றது, அவங்களோட அக்கௌண்ட்ஸை போய் பார்த்தா ப்ளூடிக் கூட இருக்குது, வெரிஃபை பண்ணி கூட இருக்குது, ஆனால் ஃபேக் நியூஸை அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வாறான கன்றாவிகள் விக்டரி டிக்ளரேஷன் அது எல்லாத்தையும் தாண்டி ஈகோ பிரச்சனை, நாங்கள் வெற்றிட்டோமா நீங்கள் வெற்றிட்டோமான இந்த ஈகோ பிரச்சனையும் தான் இந்த சீஸ்ஃபயர் டீலை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்குது. ஏற்கனவே வந்து இந்தியா மூலமாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் எனப்படுகின்ற இந்த ஆபரேஷன் நடந்து கொண்டு இருந்துச்சு. அதே டைமில் பாகிஸ்தான் வந்து ரிட்டலியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஆபரேஷன் புன்யான் அல் மர்சூஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இந்த 2 ஆபரேஷனும் வந்து உங்களுக்கு நாங்கள் தாக்கோ நீங்கள் எங்களுக்கு தாக்குறீங்க அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது இந்த சீஸ்ஃபயர் வந்துருச்சு. அதுக்கு பிறகு சீஸ்ஃபயரும் பிரேக் ஆகிருச்சு. ஸோ வாட் நெக்ஸ்ட், இப்போ என்ன தான் நடக்க போகிறது, வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். There have been repeated violations. Head Kala Sidhu Luqman today on 10th ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வந்து ஏன் சீஸ்ஃபயர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் வந்து இந்தியா எனப்படுகின்றது வந்து மிகப்பெரிய ஒரு நாடு, அதே நேரம் பாகிஸ்தான் எனப்படுகின்றதும் ஒரு சாதாரணமாக பெரிய நாடு இல்லை, ஒரு சாதாரணமான நாடு. இந்த 2 நாடுகளுக்கும் இடையே வந்து போர் ஏற்பட்டால் 2 பேரும் அரகண்டானவர்கள். உதாரணமாக நாங்கள் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய மிக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கக்கூடிய ஒரு மேட்சாக இருக்கும்னு சொன்னால் அது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் தான். அதே போல் வந்து யாருமே விருப்பம் இல்லாமல் எல்லோரும் பயந்து கொண்டிருக்கிற, உலகமே வந்து பயப்படுகின்ற ஒரு போராக இருக்கும்னா இந்தியா பாகிஸ்தான் போர் தான். ஏனென்று சொன்னால் நண்பர்களே, நாங்கள் உங்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை, இன்று 2 நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஆயுதங்களை யூஸ் பண்ண தொடங்கும். அந்த ஆயுதங்களில் வந்து 2 நாடுகளிடமும் அணு ஆயுதம் இருக்கின்றது. ஸோ ஒரு நாடு அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணினா மற்ற நாடும் டெஃபினெட்லி அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணும். அதனால் நண்பர்களே என்ன நடக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஏராளமான சொத்து சேதம், மனித உயிர்கள் பலி போகும். இந்தியா வந்து பாப்புலேஷனில் ஹைலி டென்ஸ் நாடு, பாகிஸ்தான் வந்து பாப்புலேஷனில் ஹைலி டென்ஸ் நாடு. இரண்டு பக்கத்துலேயும் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறது. அதனால தான் வந்து இந்த உலகமே வேண்டிக் கொள்கிறது, அவசரமாக நீங்கள் யுத்தத்தை நிறுத்துங்க. சமூக வலைதளங்கள் இருக்கின்ற போராளிகள் சந்தோஷமாக துள்ளி குதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஒரு மாயை உலகத்தில் இருக்கிறாங்க. உண்மை அதுவல்ல. இரண்டு நாடுகளும் அணு ஆயுதங்களை யூஸ் பண்ணிருச்சு, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் இட் இஸ் அ டிசாஸ்டர். ஸோ இந்த சீஸ்ஃபயர் ஓகே, டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்துருச்சு. ஸோ ஏன் பிரீச் ஆகிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்வான்ட் விடயங்கள் என்னன்னு சொன்னால் மூளையை பாவிக்காமல் புத்தி யோசனை இல்லாமல் திண்ட பிரீச் பண்ணுறது. சிலர் வந்து நாங்கள் தான் வெற்றிட்டோம் விக்டரியை டிக்ளேர் பண்ணது, நான் வெற்றிட்டேன்னு சொல்லி ஒப்போசிஷன் பார்ட்டியோட ஈகோவை தூண்டுறது. இவ்வாறான தூண்டலுக்கு காரணமாக என்ன நடக்குதுன்னா பிரீச் ஆகுது. அதே நேரம் பாகிஸ்தான் வந்து ரிட்டலியேட் பண்ணுது, இந்தியா ரிட்டலியேட் பண்ணுறது, நாங்கள் தான் வயலேட் பண்ணோம், நீங்கள் தான் வயலேட் பண்ணீங்க அப்படி என்று சொல்லி ஒருத்தர் பரஸ்பரம் குற்றம் கேட்டது. சீஸ்ஃபயர் உண்மையிலே இவ்வாறு எட்டப்பட்டிருக்கக்கூடாது. இரண்டு தலைவர்களையும் கொமான் இடத்திலே சந்திக்க வைத்து எட்டப்பட்டிருக்க வேண்டும். திடீரென்று ஒரு ஃபோன் காலில் சீஸ்ஃபயர் எட்ட முடியாது. எக்ரிமெண்ட் போடப்பட வேண்டும், போர்டர் கார்ட்ஸுக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட வேண்டும், பாதுகாப்புத்துறைக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட வேண்டும். இவ்வாறு கொடுக்கப்பட்டு அவசரமாக சீஸ்ஃபயர் அதாவது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். இதுதான் மிக முக்கியமான விடயம். ஏனென்று சொன்ன நண்பர்களே, யுத்த களத்தில் இருக்கின்ற வீரர்கள் எல்லோருமே பயங்கரமாக அக்ரெசிவாக இருக்கிறாங்க. இந்தியன் பிளேயர்ஸ், பாகிஸ்தான் பிளேயர்ஸ், கிரிக்கெட்டில் பார்த்தோம்னு சொன்னால் இந்தியன் பிளேயர்ஸ் ரொம்பவே அக்ரெசிவாக இருப்பாங்க, அதை விட அக்ரெசிவாக பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இருப்பாங்க. அந்த அக்ரெசிவ் கிரிக்கெட்டை வந்து எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கும். ஆனால் வந்து பிளட்டை பார்க்கறது யாருமே விருப்பம் இல்லை. இந்த பிளேயர்ஸ் எவ்வளவு அக்ரெசிவாக இருக்கிறாங்களோ அதை விட 10 மடங்கு 20 மடங்கு 100 மடங்குன்னு சொல்லுங்களேன், அதையும் தாண்டின ஒரு அக்ரெசிவாகத்தான் இந்த சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, போர்டர் கார்ட்ஸ் இருப்பாங்க, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ரெண்டு பக்கமும் அக்ரெசிவாக கொதித்து கொண்டிருக்கின்ற ரத்தங்கள் இருக்கின்றது. இவர்கள் என்ன டிசிஷன் வேணுமாலும் எடுத்து அவர்கள் திரும்ப ரிட்டலியேட் பண்ணுவாங்க, தாக்க தொடங்குவாங்க. அவர்கள்ட்ட இருக்கின்ற மேக்சிமம் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவாங்க, அணுகுண்டை கூட ஈவன் யூஸ் பண்ண தொடங்குவாங்க. இதற்கெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பேக் வேணும் என்றாலும் கூட இவர்கள் இதை யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் கடைசியிலே யார் சாகுவாங்க, யார் இறப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஹிரோஷிமா நாகசாக்கியில் யார் இறந்தார்கள்? இந்த எல்லா யுத்தத்தையும் பிளான் பண்ணினவர்கள் இருந்தார்களா, இல்லை என்று சொன்னால் மக்கள் இருந்தார்களா? பொது மக்கள் இறப்பார்கள். ஸோ நண்பர்களே, இரண்டு பக்கத்திலையும் இருக்கின்ற மீடியா இதற்கு மிகவும் முக்கியமாக வாய் செல்ல வேண்டும், ரெஸ்பான்சிபிளாக நடக்க வேண்டும். இந்த மீடியாஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர் சொல்கிறாங்க ஆசிஃப் முனீர் அதாவது பாகிஸ்தானுடைய ஜெனரல் அதாவது யுத்தத்தை வழிநடத்துகின்றவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் சொல்கிறாங்க நரேந்திர மோடி நேற்று இரவு ஃபுல்லாக வந்து பங்கரில் தான் இருந்தாங்க. இந்தியன்ஸ் சொல்கிறாங்க இல்லை பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் தான் பங்கரில் இருந்தார். இவ்வாறான ஏகப்பட்ட பிழையான தகவல்கள், ஏகப்பட்ட பொய்களை பரப்புகின்றது. ரெஸ்பான்சிபிள் மீடியாஸ் கூட இதுக்கு வாய் செல்ல வேண்டும். நண்பர்களே, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 60 பேர் வரைக்கும் ரெண்டு பக்கத்தில் இருந்து சேர்ந்து இறந்துருக்கிறாங்க, உயிரிழந்திருக்காங்க. மேலும் வந்து இன்னும் கூடுதலான தொகை இருக்குமோ தெரியல. இதுவரைக்கும் டேட்டாஸில் இருக்கின்றது வந்து 60 பீப்புள் இறந்திருக்கிறாங்க. ஏகப்பட்ட பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்தியாவுக்கு 5 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இழந்திருக்கின்றது, இல்லாமல் போயிருக்கின்றது. அதே நேரத்தில் ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இரண்டு பக்கமும் மிசைல்ஸ், ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் எக்கனமி வந்து மிகவுமே லொஸ்டாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலமாகவே இந்தியாவுக்கு $1 பில்லியன் லொஸ்டாக இருக்கின்றது. பாகிஸ்தானுக்கும் வந்து ஏகப்பட்ட அளவு லொஸ்டாக இருக்கின்றது. இந்த சிந்து நதியை பூட்டி வச்சிருக்கிறதால ஏராளமான பாகிஸ்தானில் இருக்கிற கல்டிவேட் லேண்ட்ஸ் வந்து ட்ரை ஆகி இருக்கின்றது. இதனால் வந்து பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட லொஸ்டாக இருக்கின்றது. அதே நேரம் வந்து இந்தியாவில் இருக்கின்ற நிறைய பிஸ்னஸ் வந்து லொஸ்டாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதாவது இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுற சாமான்கள் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க, ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த நிறைய சாமான்கள் வந்து துறைமுகங்களையும் அதே நேரத்தில் வந்து ஏர்போர்ட்லேயும் தேங்கி நிற்கின்றது. இரண்டு நாடுகளும் அவங்களோட ஏர் ஸ்பேஸை மூடுறதால வந்து நிறைய ஃப்ளைட்ஸ் டிலே ஆகிறது. வேர்ல்டு எக்கானமி வந்து அன்ஸ்டேபிள் ஆகின்றது. இவ்வாறான எக்கானமி அன்ஸ்டேபிள் ஆகிறது மூலமாக இப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே விளங்காது. ஆனால் இந்த யுத்தம் முடிந்த பிறகு வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் ஒன்று வர சான்ஸ் இருக்கின்றது. இவ்வாறு வந்தால் தான்
பிரச்சனை வந்து டபுளாக மாறும். ஏனென்று சொன்னால் நிறைய பேர் நண்பர்களே நீங்களாக இருந்தால் கூட மிடில் கிளாஸாக தான் இருப்பீங்க. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தான் இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து ரொம்பவே நடு மண்டையில் ஓங்கி அடிக்கின்ற மாதிரி விளங்கும். அதனால் நண்பர்களே இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வராமல் இருக்கணும்ன்றதுக்காக ப்ரே பண்ணுங்க, கவர்மெண்ட்டை ப்ரெஷர் பண்ணுங்க. யுத்தம் என்பது வந்து வெரி டிசாஸ்டர். அடுத்ததாக இம்பார்ட்டன்டான விடயம் தான் நண்பர்களே, இந்த 2 நாடுகளுக்கும் பின்னால மிகப்பெரிய 2 நாடுகள் இருக்கின்றன. பாகிஸ்தானுக்கு பின்னாடி வந்து இந்தியாவுக்கு எதிராக சைனா இருக்கின்றது. இந்த சைனாக்காரன் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த இந்தியாவோட இருக்கின்ற பிரச்சனையை வந்து பாகிஸ்தான் மூலமாக நிவர்த்தி செய்ய ட்ரை பண்றான். பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் வழங்குறது, பாகிஸ்தானை வந்து மேக்சிமம் டெக்னாலஜிஸை கொடுக்கறது, இந்த இந்தியாவில் இருக்கிற கட்டுப்பு இருக்குதானே அதை வந்து பாகிஸ்தான் மூலமாக எவ்வாறு சரி நிறைவு செய்ய வேண்டும், இந்தியாவை டிஃபீட் பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால் வந்து முதலாவது விட அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில வந்து எக்கனாமிக் வார்னு போயிருக்கிறது. அந்த போய்கொண்டு இருக்கின்ற நேரத்தில் வந்து சைனாவோட பொருட்களை வந்து நேரடியாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதன் காரணமாக நண்பர்களே இந்த சைனாக்காரன் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்றதுக்காக இந்த நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர், அவர் வந்து அமெரிக்காவோட நிறைய டீல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதனால் சைனாவோட மார்க்கெட் வந்து குறைஞ்சி இந்தியாவோட மார்க்கெட் வந்து கூட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கின்றது. இதனால் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, சைனாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் லடாக் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். லடாக் பிரச்சனை காரணமாகவும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கின்றது. ஸோ இந்த பிரச்சனை காரணமாக சைனா வந்து டிரெக்டாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல். இஸ்ரேல் ஏன் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு வந்து மிக முக்கியமான எதிரி வந்து முஸ்லிம்ஸ் வந்து மிக முக்கியமான எதிரி. ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூஸ் வந்து மிக முக்கியமான எதிரிகளாக யார் எடுப்பாங்கன்னு சொன்னால் முஸ்லிம்ஸை. உங்களுக்கு தெரியும் வந்து அல் அக்ஸா பள்ளி வாயில், முஸ்லிம்களுடைய மிக பிரதான பள்ளி வாயிலை வந்து இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டிருக்கிறாங்க. எந்த முஸ்லீம்டையும் நீங்கள் போய் கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த பள்ளி வாயில் வந்து இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டிருப்பது நல்லமா இல்லையான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. எந்த முஸ்லீமும் கூட இஸ்ரேலுக்கு ஒரு நாளும் சப்போர்ட் பண்ண மாட்டான். அவனுக்கு தெரியும் முஸ்லீம்கள் அவனுடைய எதிரி. ஸோ பாகிஸ்தான் வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. ஒரு முஸ்லீம் கண்ட்ரி வந்து சிறப்பாக வளர்ந்து டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அழகாக வைத்துக்கொள்வது வந்து அவனுக்கு பிடிக்காது. ஸோ அவனை பழிவாங்க வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக ஆயுத ரீதியாக மோத முடியாது. ஏனென்று சொன்னால் ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து காசா போரில் நொறுங்கி சுக்குநூறாக இருக்கின்றது. அதே நேரம் சிரியாவுடன் மோதலில் இருக்கின்றது, லெபனானுடன் இருக்கின்றது, யமனுடன் இருக்கின்றது. அதனால் நண்பர்களே இஸ்ரேல் வந்து நேரடியாக மோத முடியாது. அதனால் இந்தியாவை வைத்து பழியை தெரிவித்துக்கொள்ள ட்ரை பண்ணுது. அதே டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யுத்தம் உலகத்தில் நடந்துன்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். காசா போராக இருக்கலாம், அதே நேரத்தில் யுக்ரைன் போராக இருக்கலாம், ஹைட்டியில் நடக்கிற போராக இருக்கலாம், லெபனானாக இருக்கலாம், அதே நேரத்தில் வந்து சூடானில் இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் பொதுமக்கள் இறந்து போவாங்க. அதனால் யுத்தம் எனப்படுகின்றது டிசாஸ்டர். அதே டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெஹல்காம் அட்டாக் தான் இந்த யுத்தத்துக்கு காரணம் என்று சொல்கிறாங்க. அதனால் தான் சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது ஸ்டார்ட் பண்ணிருச்சு. உண்மையிலே நான் ஓப்பனாக ஒரு விடயத்தை சொல்ல வேணும்னு சொன்னால் இந்த பெஹல்காம் அட்டாக்ன்றது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியினுடைய இயலாமை என்றதை நான் குறிப்பிட வேண்டும். ஏனென்று சொன்ன நண்பர்களே, பெஹல்காம் எனப்படுகின்றது வந்து காஷ்மீரில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சுற்றுலா மையம். அந்த சுற்றுலா மையத்துக்கு வேல்ல இருந்து நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. அந்த இடத்துக்கு ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் பாதுகாப்பு அரண்களை கிரியேட் பண்ணி வைத்திருக்கு இந்த கவர்மெண்ட்டை பற்றி என்ன செய்யலாம், என்ன சொல்லலாம், நீங்கள் சொல்லுங்களே. ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு சுற்றுலா மையம் டெரரிஸ்ட் அட்டாக்கினுடைய அவதானத்துடன் இருக்கின்ற ஆல்ரெடி அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கின்ற ஒரு இடத்துக்கு பாதுகாப்பு வழங்காமல் இருப்பது வந்து யாருடைய குற்றம்? அது அரசாங்கத்துடைய குற்றம். எனவே நண்பர்களே, அரசாங்கம் அந்த இடத்துக்கு பாதுகாப்பு வழங்கி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து உளவுத்துறை வந்து ஏற்கனவே அவர்களுக்கு அறிவித்ததாக நிறைய செய்திகள் காண கிடைக்கும். அதன் உண்மை தன்மை பற்றி என்னால் வந்து உறுதி செய்ய முடியவில்லை. என்றாலும் ஒரு நாட்டிலே டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கிறது அப்படி என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் தான் அதற்கு முழு பொறுப்பும். எந்த நாட்டையும் நாங்கள் குறை சொல்லி வேலை இல்லை. அதனால் நண்பர்களே, இதற்கு பின்னால் இருப்பது அரசியல்வாதிகளுடைய சொந்த தேவைக்காக அடுத்த எலெக்ஷனை வெற்ற வேண்டும் என்பதற்காக மக்கள் மீது பழியை போடுவதோ ஒரு நாட்டுடன் போர் தொடுப்பதோ புத்திசாலித்தனம் இல்லை. அதற்காக நீங்கள் விலை போகிறீர்கள் என்றால் திரும்பவும் நீங்கள் உங்களை பரிசீலனை செய்து பாருங்கள்.
சிலவேளை நீங்கள் பிழையாக இருக்கலாம். தேடி பாருங்கள், ஆராய்ச்சி செய்து பாருங்கள். எல்லாமே அண்டர் வேர்ல்ட். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வேர்ல்ட், கீழால் இருக்கின்ற ஒரு அண்டர் வேர்ல்ட். இந்த அண்டர் வேர்ல்டில் இயங்குகின்றவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக பொலிட்டீஷியன்ஸ் தான். இந்த பொலிட்டீஷியன்ஸோட பெனிஃபிட்டுக்காக நிறைய பேர் உயிரை எடுப்பார்கள், நிறைய பேரை கொள்வார்கள், நிறைய உடைமைகளை சேதப்படுத்துவார்கள். இவர்கள் என்றும் பதவியில் இருப்பதற்காக. எனவே பி வைஸ். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீஸ்ஃபயர் டீலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீஸ்ஃபயர் பிரீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கட்டாயம் கீழே கமெண்ட் எடுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.